What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். டுடே ட்ரெண்டிங் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் ஏஐ நியூஸ். இப்போ ரீசெண்டாக நான் அது ஃபஸ்ட்டு பார்த்தப்ப நானே நம்பிட்டேன். உண்மையிலே அதுமாரி யாரோ ஒரு நியூஸ் சேனலில் பேசிக்கிட்டு இருக்காங்களோன்னு டவுட் ஆகிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த பேர்ட் வேர்ட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஏதோ பேசினாங்க. இப்போ அப்புறமா வரதை பார்த்துட்டு தான் எனக்கே ஏஐன்றதே தெரிஞ்சு. ஆனால் நான் இது வரைக்கும் நம்ம மீன்ஸோல எதுவுமே பார்த்ததில்ல. பாரு, மட்டக்களப்பான் கிட்ட படுப்பான், கிட்ட படுத்து கொட்ட கடிப்பான் என்ற പാടൽ ഇണയത്തിൽ വൈറൽ. കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂട്ടുമില്ല എന്ന കോടതി. இது வந்து ஏஐயா? கேட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி இருக்காங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஆனா பாக்க பொண்ணுங்க நியூஸ் வாசிக்கிறவங்க வந்து ரியலா இருக்க மாதிரி இருக்குல்ல. அந்த வார்த்தை உச்சரிப்பெல்லாம் வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப வந்து பாரு. இன்றைய முக்கிய செய்தி, பீச்சில் அலை அடித்த பொழுது அதை திருப்பி அடிக்க போன செந்தில் நீச்சல் தெரியாதால் உயிரிழந்துள்ளார். சரியான கேன புள்ளான் போல. ஏன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லதா யூஸ் பண்ணலாம். அதை ஏன் இப்படி பாக்குறாரு? சும்மா ஃபன்னுக்கு தான். எத்தனை ட்ரிப் பிளான் செய்தாலும் எதுக்குமே வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்த நபருக்கு நண்பர்கள் பழுக்க காய்ச்சிய கம்பியால் சுருக்கென்று குண்டியில் சூடு போட்டதால் பரபரப்பு தான். உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல. நாங்களே அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. இன்றைய முக்கிய செய்தி நடக்கும்போது காக்கா ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஏஐல பண்ணுறப்ப என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, அந்த ஐயில் வந்து ரியல் ஃபேஸில் இருக்க அந்த லைவ்னஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பர்ட். ஆனால் இதில் இந்த கண்ணை பாருங்கள், அப்படியே ரியல் ஆள் மாதிரி. ஆமாம், அது நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது ரியல் தான் நினச்சேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரியலாக இருக்கு. மூமெண்ட்டு எதுவுமே ஒரு ஏஐ ஃபீலே வரல. தூரியதால் பழி வாங்குறதுக்காக திருப்பி அந்த காக்கா மேலாய் போன அஸ்வின் கைது செய்யப்பட்டார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ரவுடி மாணவன் ஒருவன் தனது ஆசிரியரை சண்டைக்கு வாடா என்று கூப்பிட்ட பொழுது அந்த ஆசிரியர் சண்டையும் கிடையாது ஒரு புறம் கிடையாது என்று கூறியதால் மாணவன் வெளியே வாங்கறவங்கள வச்சுக்கிறேன். உருப்படியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? எங்க சொல்லு. உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும் போது பெருசாகுது என் குமணி என்ற பாடல் இணையத்தில் வைரல். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான், நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்துருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழே, எல்லாம் பார்ஷியாலிட்டி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்கு. மரியாதை கூட எனக்கு இல்ல. இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். ஆளி தேவிக்கும் குத்துச்சண்டைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? நாக் அவுட். வெரி ஃபன்னி. சிரிப்பே வரல. பேட் ஜோக். ஐயோ, இந்த கடி ஜோக் எல்லாம் கேட்கணும்னு தலைவிதி. இதுக்கு பேசாம போய் தக் லைஃப் படத்தை 2வது தடவை பாத்துருக்கலாம் தம்பி. இது நம்ப முடியலப்பா. ஏய் மாதிரி கரடி சமாச்சாரத்தை இவனும் கேளையா சொல்லுகிறாய். அதை ஏலையா ഞാൻ പോയി മീൻ വാങ്ങിയിട്ട് വരാം. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செல்ஃபி ஸ்டிக்கர். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் நிலாவுல வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். பாருங்க, நிலாவுல ஒரு பாட்டி வடை சுட்டு விக்கிறாங்க. ஆனா கையில பாருங்க சமோசா கிடைச்சிருக்கு. தம்பி, ஒரு வடை 10 லட்சம் ரூபாப்பா. அதான் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். And as you can see, the heavy rain has caused significant waterlogging. இது வந்து ஏஐயா? எப்படிதான் ரோசனை வருதோ. அப்புறம் गाइस, நீங்க எல்லாம் என்ன ஏஐ நினைக்கிறீங்க? நான் ரியல் ஹியூமன் गाइस. நான் உங்களோட முன்னோர். அதெல்லாம் வெறும் வதந்தி, நம்பாதீங்க. புரோட்டா நாளே மாரம் புரோட்டா கடை தான். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லையா, அப்படியே மாவு கிட்ட
So guys, நம்மளோட first ride guys. My dream come true. Speed up பாருங்கள் guys. Wow! என்னப்பா வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. நான் டிவிகே கட்சியில சேர போறேன் guys. ஏன்னா தமிழ்நாடு நாசமா போய் கொண்டிருக்குது. விஜயண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் 2026ல. அவ போட்டுடா. நல்லா இருக்கு கேட்டிட்டானா. ஐயா விஜயகாந்தா விட்ட மாதிரி தவற விட்டுற கூடாது நண்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா போகுது? போட்டுருக்கு. விஜயண்ணாவுக்கு ஓட் பண்றவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இல்ல கூட டிவி வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். गाइस இன்னைக்கு நாம ஓயா ரூமுக்கு வந்திருக்கோம். ஓயாவா? எதுக்குன்னா ஏதோ பூஜையா அத பண்ணதான் வந்திருக்கோம். மாமா மாமா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. ഗൂഗിളിൽ പണ്ടാണ്. എന്റെ സ്ട്രെങ്ത് ഉപയോഗിച്ച് ബിൽഡിംഗ് പൊളിക്കുന്നു. പക്ഷേ ദിവസം മുഴുവൻ ജോലി ചെയ്തിട്ട് 800 രൂപ മാത്രം. അവഞ്ചേഴ്സിൽ സൂപ്പർ ഹീറോ ആയിരുന്നു, ഇവിടെ ഡെമോളിഷൻ വർക്കർ. ഇത് ഇവര് ഉണ്ടായാലും ഈസിയാ இருந்துக்கல. എന്റെ വെബ് പവർ ഉപയോഗിച്ച് തേങ്ങ പറിക്കുന്നു. ഒരു തേങ്ങയ്ക്ക് വെറും 5 രൂപ. ന്യൂയോർക്കിൽ ഞാൻ വില്ലന്മാരോട് പോരാടി, ഇവിടെ ഞാൻ തേങ്ങകളുമായി പോരാടും. എല്ലാവർക്കും മാർബിൾക്ക് വന്ന സോദന കഷ്ടമാണ്. ദിവസം മുഴുവൻ കല്ല് പൊട്ടിക്കുന്നു, പക്ഷേ സാലറി 500 രൂപ മാത്രം. അസ്കാർഡിൽ ഞാൻ ദേവനായിരുന്നു, ഇവിടെ കല്ലുകൊത്തി. என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ഇന്നലെ രാത്രി മുഴുവൻ കള്ളു എത്തി. ലിറ്ററിന് 40 രൂപ മാത്രം. ദൈവത്തിക്കേ മാറ് വേഷമാ. ഗോതം സിറ്റിയിൽ ഞാൻ കുറ്റവാളികളെ പിടികൂടുമായിരുന്നു, ഇവിടെ ഞാൻ കള്ളു എത്തുന്നു. வந்ததுல இது ஹைலைட். நல்லா இருக்கு மார்வலோடது. என்ன பசி. ஒரு உயிரை கொல்றது பெரிய பாவம். அடங்கும். முக்கிய செய்தி: கோயம்புத்தூரில் அயன்மேன், ஹல்க், பேட்மேன் மூவரும் ஒரே பைக்கில் சென்றதால் மக்கள் வியந்து பார்த்தனர். இவரு தானே நடிப்பர்ல. இந்த லூசு போயிட்டு இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து என்ன என்ன எழவி அது? ஜூஸ் ஐயரு இல்லன் சிவனானி விட்டு கல்யாணம் நின்னு போச்சு. நீ வேற ஷவர்ல லெவல். குளிக்கிறவன், பவர் இருக்காது. நான் ரிவர்ல குளிக்கிறவன், என் பவர் பாக்குறியாடா? இருக்கு. பவர் இருக்காது. நான் ரிவர்ல குளிக்கிறவன், பவர் பாக்குறியா? என்ன டைலாக் அது? இது யாரு? நான் தான் ரங்கராய சக்திவேல் மாலக். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலக் யாரு? கமல். ஓகே. அவர் கமல் வந்து ஒரு வாட்டி என்ன சொல்லிட்டாரு, என் பேரை வந்து நம்ம தான் ஜேகே வீடியோல பார்க்கலையா, என் பேரை திருப்பி போட்டா கலாம்னு வரும் அப்படின்ட்டாரு. இல்ல உங்க பேர் திருப்பி போட்டா மாலக்குன்னு வருதுன்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். இன்று ரிஷப் பந்த் 134 ரன்கள் அடித்ததை பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ஆத்திரமடைந்து அவரது வீட்டில் உள்ள டிவியை உடைத்தார். இது யாரு? நீங்க இறந்து போன அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நீங்க இறந்து போயிட்டு கூட உங்களுக்கு ஹேர் growth நன்றா இருக்கு. என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எனக்கு தேவையான ஓட் போடுவீங்க. வேண்டாம் சார். தேங்க் யூ சார். சென்னைக்கு மிக அருகில வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது இந்த இடம். உங்களுக்கு ஜெட் வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. From Chennai, just 2 lakhs kilometers from Tambaram railway station, this plot has good water, good connectivity to Chennai city. ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அப்பவா வாடகை சைடுல எடுத்துப்போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
இன்ஸ்டாவில் உண்மையான செய்தியை போலவே உலா வரும் AI செய்திகள் பரவி வரும் நிலையில் அது இந்த AI வீடியோவில் படிக்குது. கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பண்டாரம். என்ன மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இப்பெல்லாம் எது உண்மையானே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே AI தான். இது வேற லெவல். AI கலாய்ச்சுக்குது. பக்கத்திலே இருந்திருக்காரு ஐயா. ஐயோ எல்லா பக்கமும் வேற லெவல். செமையா இருந்துச்சுப்பா. இதுல வந்தது ஒரு 2-3 இது நான் பார்த்தேன். முடியலன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல வந்து ஒரு 2-3 இது நான் பார்த்தேன். கடைசி இது. பட் ஆனா இது இவ்ளோ டீடைலா இவங்க இத்தனை இது போட்டாங்க. கடைசி இது ஹைலைட் நப்பா சொல்லிட்டு இருந்தேன். AI கிண்டல் பண்ணுதுன்ற கரெக்டா வருது வீடியோ. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பயமா இருக்குன்னா இப்ப இத வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா இதுல வந்து தெரியவே இல்லை இது ஏஐன்ற மாதிரி தெரியல. இதை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எப்படி சொல்லுவோம், ஈவன் ஒரு நாட்டுக்கு இவர் இந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி பேசினாரு அந்த மாதிரி வந்தாலும் மேபி அவங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு அது ரீட் ஆகும் போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. பட் மக்கள்கிட்ட முன்னாடி போறப்ப அவங்க அதை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உண்மையா என்னன்றது தெரிஞ்ச பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்றது பெட்டர். நிறைய பேர் பேசிட்டே வந்து அது ஏஐன்றாங்க. இப்போ நம்மளே ஏஐமே பேசுவோமா? எப்படி இருக்க நீனு? நான் நல்லா இல்லை. ஓகே, மனநிலையோட மீண்டும் சந்திப்போம். பாய்.